ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் ஊட்டி என்னங்க இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவலே வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது எந்த ரூட்டு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போகலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம நிறைய சேனலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேனி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கிற மேகமலை, கொழுக்குமலை பற்றிலாம் வந்து வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அங்கே என்னென்ன பார்க்கலாம், எப்படி போகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரீ டயத்தில். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் அளவற்ற செழிப்பையும் அழகையும் பெற்று இயற்கை அணை தந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற தமிழக குட்டி காஷ்மீர்னு சொல்லப்படுற போடிமெட்டு மலைவாசஸ்தலம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வர வெக்கேஷனாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹில் ஸ்டேஷன் தான். அப்படி ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஊட்டி, கொடைக்கானல். அதுக்கு அடுத்ததாக எல்லோரும் சூஸ் பண்ணுறது, ரொம்ப போகணும்னு நினைக்கிறது என்ன பிளேஸ் பார்த்திங்கன்னா மூணார் தான். அப்படி வந்து மூணார் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. தேனி மாவட்டம் போடிமெட்டு பாதை வழியாக ஒரு ரூட்டும், உடுமலைப்பேட்டை வழியாக ஒரு ரூட்டும் போகலாம். மூணாருக்கு போகிறதுக்கு உடுமலைப்பேட்டை வழியாக போகிற ரூட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த ரூட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உடுமலைப்பேட்டை மூணார் போகிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக போகிறோம் இல்லைங்களா மூணாருக்கு. அப்போ அங்கே வந்து அந்த போடிமெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன இவ்வளோ விளக்கம் கொடுத்து அறுக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில பேர் வந்து இது வரைக்கும் மூணாருக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விளக்கமாக போடுறோம். ஸோ மற்றவங்க கோச்சிக்காதீங்க. இந்த தேனி வழியாக போடிமெட்டு வழியாக மூணார் போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுங்க. உடுமலைப்பேட்டை வர வந்து போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டு வழின்றதுனால நைட் ஆனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரூட்டில் நம்ம இந்த போடிமெட்டு வழியாக போகிற ரூட்டில் வந்து 24 மணி நேரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். சென்னையிலிருந்து திண்டுக்கல் வரையில் 4 வழிச்சாலை இருக்குங்க. திண்டுக்கல்லேருந்து தேனி போடி வழியாக போடிமெட்டில் தாண்டி மூணார் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வழிச்சாலை இருக்குது. அதுவும் போடிமெட்டிலேருந்து மூணார் வரைக்கும் 2 வழிச்சாலை வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பரான ரோடாக வந்து அந்த ரோடை அமைச்சிருக்காங்க. போடியின் எல்லையான முந்தலில் தான் வந்து இந்த பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வெயில் காலத்தில், அப்புறம் மேலே ஏற பார்த்தீங்கன்னா மெய்சிலுக்கிற வைக்கிற அளவுக்கு இயற்கை வந்து உங்களை வரவேற்கும். அதுவும் போடிமெட்டு கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த நெருங்க இந்த பிறவி பயனையே நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அந்த மாதிரி வந்து தேனியோட மொத்த அழகையும் நீங்கள் வந்து போடிமெட்டிலேருந்து அற்புதமாக பார்க்கலாம். என்ன பில்டப் கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த ரூட்டில் நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். அப்போ வந்து நம்ம சொல்கிறது உண்மைன்றதை நீங்கள் உண்மையாகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம போடிமெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த போடிமெட்டு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த போடிமெட்டில் பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் நிறைந்த மலைச்சரிவுகள், மூடுபனியில் நனைஞ்ச மலைகள், புத்துணர்ச்சியூட்டும் மலை காற்று மற்றும் அழகான இதமான வானிலை அப்படின்னு அழகுக்கு ஒரு இலக்கணமாகவே இந்த போடிமெட்டு அமைச்சிருக்கு. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா காபி, ஏலக்காய், அப்புறம் வந்து நிறைய பழத்தோட்டமும் இருக்குங்க. அதனால் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கனாலே அந்த வாசத்தை நீங்கள் உணரலாம். மேலும் பல தாவரங்கள், அரிய வகை விலங்குகள் மற்றும் பறவைகளோட தாயகமாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த போடிமெட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் புலி அருவி இருக்குங்க. அந்த அருவிக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இது ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து குரங்கணியில் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். வீரபாண்டி ரிவர் வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த இடங்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்களா இருந்தால் ஃப்ளைட்டு இல்லை ட்ரெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை வந்துடணுங்க. மதுரையிலேருந்து நீங்கள் தேனி போடியை வந்து ஒரு 42 நிமிஷத்தில் அடைஞ்சிடலாம். அங்கேருந்து தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலேருந்தும் தேனிக்கு வந்து பஸ் இருக்குங்க. அதே மாதிரி போடியிலேருந்து கேரளா போகிறதுக்கும் வந்து கேரளாவில் இருக்கிற நிறைய பிளேசஸ் போகிறதுக்கும் பஸ் வசதி நிறையவே இருக்குது. சொந்த வாகனத்தில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம்.
இந்த போடிமெட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல், மூணாறு, தேக்கடி, இடுக்கி, மேகமலை, கொழுக்குமலை நிறைய பிளேசஸ் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக போகிறதுனாலும் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே பண்ணி போய்க்கலாம். இல்லை 2-3 நாள் ட்ரிப்புக்கும் ஏற்ற இடம் தான் இந்த போடிங்க. இல்லை நீங்கள் வந்து வெளிநாடெல்லாம் போக முடியலன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற இத்தனை இடம் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. போடிமெட்டுலேருந்து மூணார் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா வழிநடுவில் தேயிலை தோட்டமும் அப்புறம் அந்த பாதையோட அழகு எல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து அப்படியே சுக்கி போயிடுவோம். அந்த அழகுலேயே நம்ம மெய் மறக்க வச்சிரும். அங்கேருந்து போடிமெட்டுலேருந்து பூப்பாறை வரைக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே வந்து அந்த பாதை வந்து கீழ் நோக்கி போகுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பூம்பாறையிலேருந்து மூணாறு போகிற வரைக்கும் ரோடு வந்து மேல் நோக்கி போகுங்க. மலையிலேருந்து இவ்வளோ அழகான பாதையை போட முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் அந்த ரூட்டை வந்து அமைச்சிருக்காங்க. மூணாறு போகிறவங்க நேராக போனால் மூணாறு போகலாங்க. இல்லை கொச்சி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூம்பாறை வழியாக அடிமாலி போய் அங்கேருந்து கொச்சி போகலாங்க. அந்த பாதையும் ரொம்ப அந்த ரூட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கிற ரூட்டு தான். இல்லை நாங்கள் வந்து கொழுக்குமலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, போடிமெட்டுலேருந்து நேராக வந்து சூரியமல்லி போகணுங்க. சூரியநெல்லி போய் அங்கேருந்து கொழுக்குமலைக்கு போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு கிடைச்சா எல்லோரும் ஒரு தடவை போடிமெட்டுக்கு போய் பாருங்கள். போடிமெட்டு வழியாக மூணாறும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.